ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி காராமணி குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுக்கிற காராமணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க, நல்லா கொதிக்குது, எண்ணெயெல்லாம் வந்து திரிஞ்சு வருது. சூப்பரான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.